everyone, welcome to my channel Shweta Ajit. ஸோ இன்றைக்கான வீடியோ ஒரு குக்கிங் சீரீஸாக தாங்க இருக்க போது. இது none பருப்பு குழம்பு, அதாவது டால் ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். நான் வந்து 2 பேருக்கு செய்கிற குவான்டிட்டி எடுத்திருக்கேன். 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 பிரிஞ்சால், 3 பல் பூண்டு, அப்புறம் சில்லி. இது போக நம்ம வந்து கொஞ்சோண்டு காயமும் ஆட் பண்ணிப்போம் இந்த பருப்பில். நம்ம வந்து இந்த பருப்பை வந்து இப்போது குக்கரில் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே நான் ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதுதான் நான் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நான் காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன், எக்ஸப்ட் கோகோனட் அண்ட் தென் புளி கரைச்ச தண்ணி. அது வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை தவிர எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் வந்து நான் கரெக்டாக 3 விசில் வைக்க போகிறேன். அப்போவே நல்லாவே இது ப்ராப்பராக வெந்துடும். லைக் நம்ம வெஜிடபிளாக இருக்கட்டும், டாலாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகிடும். நம்ம சவுத் இண்டியனாக இருந்தோன்னா தெரியும் எவ்வளோ நமக்கு வந்து பருப்பு கறி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது தான் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நான் தான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ தாளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அயர்ன் பேனில் நம்ம ஆயில் விட்டுருக்கேன். ஸோ ஆயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வச்சுருக்க அந்த கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் நமக்கு தேவையான எல்லா சில்லி எல்லாமே ஆட் பண்ணிடுறேன் மொத்தமாக. நீங்கள் பார்த்து குக் பண்ணும்போது பார்த்து குக் பண்ணுங்கள், ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு. பிகாஸ் இது வந்து நல்லாவே தெறிக்கும். நம்ம வந்து ரொம்பவே கேஸ் முன்ன போய் நிற்காதீங்க. லைக் நார்மலாக கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க, நல்லா தெறிக்காமல் இருக்கும். அண்ட் தென் இது கருகாமலையும் பார்த்துக்கிங்க. ஸோ நல்லா கிண்டி எடுத்து ஆஃப் பண்ணிடுங்க டக்குன்னு. அவ்வளோதாங்க, தட்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடுக்கா வந்து இப்போ நம்ம டால் குக் ஆகிருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக 3 விசிலுக்கு அப்புறம், அந்த விசில் போனதுக்கப்புறம் லைக் அந்த ஏர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். லைக் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் விசில். லைக் ஏர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருந்துச்சு அவுட்கம். லைக் ரொம்பவே சூப்பராக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் குக் ஆகிருக்கு. ஸோ அதில் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட், அதாவது திருகின கோகோனட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவும் புளி கரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் ப்ரெஸ் இட். லைக் அந்த டாலை வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண தடுக்காவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேஷர் கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டாலை நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நார்மலாக நம்மளோட ஸ்பேட்சில் வச்சு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கொரியண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கொரியண்டர் லீவ்ஸ் அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நம்மளோட பருப்பு குழம்புக்கு. ஸோ அது டெஃபினட்டாக நீங்கள் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதான் அவுட்கம். டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். I hope you liked my video, and if you do like my video, please do like, share and subscribe to my channel for more such video. Thank you so much for watching. Bye bye.